பல்வேறு நடிகர்கள் இயக்குநர்கள் மீதான பாலியல் புகாரை தொடர்ந்து மலையாள திரைப்பட கலைஞர்கள் சங்க தலைவர் பதவியிலிருந்து நடிகர் மோகன்லால் விலகியுள்ளார். மலையாள சினிமாவில் நடிகைகள் மற்றும் பெண் கலைஞர்கள் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களை எதிர்கொள்வதாக ஹேமா கமிட்டி அறிக்கை அளித்தது. அதனைத் தொடர்ந்து பல முன்னணி நடிகர்கள் மற்றும் இயக்குநர்கள் மீது நடிகைகள் பலர் புகார் அளித்தனர். இந்த சர்ச்சை தொடர்ந்து வந்த நிலையில் மலையாள நடிகர்கள் சங்க தலைவர் மோகன்லால் உள்ளிட்ட 17 நிர்வாகிகள் கூண்டோடு பதவி விலகியுள்ளனர். மேலும் இந்த சங்கத்தின் செயற்குழுவும் கலைக்கப்பட்டிருப்பதாக நிர்வாகிகள் அறிக்கை வெளியிட்டுள்ளனர். 2 மாதத்தில் மலையாள நடிகர்கள் சங்கத்தின் பொதுக்குழு கூடி புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹேமா கமிட்டி அறிக்கையின் அடிப்படையில் பாலியல் புகார்கள் குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை கேரள அரசு அமைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மலையாள நடிகர்கள் மீதான பாலியல் புகார்கள் குறித்து கேள்வி கேட்ட செய்தியாளர்களிடம் மத்திய அமைச்சரும் நடிகருமான சுரேஷ் கோபி கோபமடைந்தார். தான் புரிந்து கொண்டது வரை இந்த நிகழ்வுகள் எல்லாம் மீடியாவுக்கான தீனி மாதிரி என்று கடுமையாக விமர்சித்த அவர் இதனை வைத்து பணம் சம்பாதிப்பதாகவும் கூறியதால் செய்தியாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். എന്റെ വീട്ടിൽ നിന്ന് ഇറങ്ങി വരുമ്പോൾ എന്റെ വീട്ടിലെ കാര്യം ചോദിക്കണം. അമ്മ അസോസിയേഷനിൽ നിന്ന് ഞാൻ ഇറങ്ങി വരുന്ന സമയത്ത് നിങ്ങൾ അതുമായിട്ട് റിലേറ്റ് ചെയ്ത കാര്യങ്ങൾ ചോദിക്കും. ഇല്ല, ഇത് നിങ്ങളുടെ തീറ്റയാണെന്നാണ് ഞാൻ മനസ്സിലാക്കുന്നത്. നിങ്ങളുടെ മീഡിയക്കുള്ള ഒരു തീറ്റയാണ്. നിങ്ങൾ അത് വെച്ച് കാശുണ്ടാക്കിക്കോളൂ, ഒരു കുഴപ്പമില്ല. എന്റെ വഴി എന്റെ അവകാശമാണ്. ജനങ്ങൾക്ക് അറിയേണ്ട ചോദ്യങ്ങളാണ് ഞങ്ങൾ ചോദിക്കുന്നത്.